நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நாம் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா, மொபைல் மூலமாக எப்படி நம்ம வந்து கேம் விளாண்டு சம்பாதிக்கலாம்னு பார்த்துருப்போம். இப்போ அதே போல் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கேம் விளாட போகிறது இல்லைங்க. உங்கள் மொபைலில் வந்து லாக் ஸ்க்ரீன் இருக்கும்போது அன்லாக் பண்ணால் எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. இப்போ இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்லைட் ஜாயின்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸ்லைட் ஜாயின் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு ஸ்லைட் ஜாய் லாக் ஸ்க்ரீன் கேஷ்ன்ட்டு ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா வந்து ஏற்கனவே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணனால வந்து ஓப்பன் கேட்குது. நீங்கள் இதே போல் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே சைன்இன் வித் ஃபேஸ்புக், சைன் அப் வித் இமெயில், சைன்இன் நவ் அப்படின்னு கேட்குது. நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை இல்லாட்டினா வந்து உங்களை ஏதாச்சும் ஒரு இமெயில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு இமெயில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சைன் அப் வித் இமெயில்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் போய் உங்களோட இந்த இடத்துல வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். அடுத்தது பாஸ்வேர்டுன்ற இடத்துல ஏதாச்சும் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துடணும். அடுத்தது பர்த்டேன்ற இடத்துல வந்து உங்கள் பிறந்த தேதியை கொடுத்துட்டு பிறந்த தேதி, மாதம், வருஷம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபீமேலாக மேலே டன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே டன்னுன்னு இருக்கும். அதை டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் ஏற்கனவே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கனால வந்து நான் சைன்இன் நவுன்னு கொடுக்குறேன். இப்போ என்னோடய இமெயில் ஐடி இதில் என்ட்ரு பண்ணிடுறேன். ஏற்கனவே நான் இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணனால வந்து இமெயில் பாஸ்வேர்டு மட்டும் கேட்குது. நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராசஸை வந்து இமெயில், பாஸ்வேர்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறமேட்டு டேரெக்டாக அது உள்ளே போயிடும். இப்போ நான் என்னோடய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு டன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நீங்கள் ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஸ்லைட் ரைட், ஸ்லைட் லெஃப்ட்டுன்னு கேட்கும். இதில் நீங்கள் வந்து எந்த சைடு வந்து நீங்கள் உங்கள் லாக் ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களோ அந்த பொசிஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி காட் இட் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து இங்கே வந்து சும்மா காட் இட் கொடுக்குறேன். இங்கே மேலேயா கீழேன்னு கேட்குது. மறுபடியும் இங்கே காட் இட் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது வந்து ஏற்கனவே நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரொஃபைலில் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைலில் வந்து இமெயில் ஐடி, அப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து இந்த டைமண்ட் மாதிரி இருக்கிறது வந்து கேரட்ஸுன்னுவோம். 570 நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இங்கிட்டு வந்து நீங்கள் இந்த ஐடி ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ரெடீமபிள் நவுன்ட்டு இருக்குது. அதில் 20 கேரட்ஸ் அவங்க ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இது டிசம்பர் மாதம் நான் வந்து ஏர்ன் பண்ணேன். இது 30 கேரட். ஜனவரி மாதம் நான் இதுவரையும் 520 கேரட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்து இந்த கேரட்டை வந்து நம்ம ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள் தான். உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை லாக் பண்ணி அன்லாக் பண்ணும்போது ஒரு ஆட் வரும். அந்த ஆடை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அமௌண்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஃபோனை வந்து லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆடு வந்து நிற்கும். இந்த ஆடை வந்து நீங்கள் வந்து ரைட் சைடு நான் வந்து ஸ்வைப் பண்ணுறேன். இந்த மாதிரி ரைட் சைடு ஸ்வைப் பண்ணோம்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த நான் ஏற்கனவே கேரட்ஸ்னு சொன்னேன், அந்த கேரட்ஸ் வந்து ஏறும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து லாக் ஆனோன்னு மறுபடியும் வந்து அன்லாக் உங்கள் ஸ்க்ரீனை, மொபைல் ஸ்க்ரீனை அன்லாக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கேரட்ஸ் ஏறும். இந்த கேரட்ஸ் எப்படின்னா 1000 கேரட்ஸ் ஏறிச்சுன்னா உங்களுக்கு $1 கொடுப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து 570 கேரட்ஸ் தான் இதாக இருக்குது, ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன் டே வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு பாயிண்ட் ஏறலன்ட்டு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் நைட்டு 10-30 மணிக்கு மேலே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஏறி இருக்கும். இப்போ நான் 570 கேரட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது 1000 கேரட்ஸ் முடிவு வரும்போது எனக்கு $1 கொடுப்பாங்க. இதுதான் அந்த இது $1 நீங்கள் போட்டிருக்கு. 1000 ஸ்லைட் ஜாய் கேரட்ஸ் $1 போட்டிருக்கு. இதை நீங்கள் வந்து எப்படி எடுக்கலாம்னா, இந்த பேபால் இருக்குது. இந்த பேபாலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போனோன்னே நீங்கள் $2, $3, $5, 10, 50, 100, 200 கொடுத்துருக்காங்க. நீங்கள் $2 வந்துருச்சுன்னா உங்கள் இதில் நீங்கள் 2ன்னு கிளிக் பண்ணி ரெடீம் நவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த உங்களோட பேபால் அக்கௌண்ட்டோட ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக பேபால் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்லைட் ஜாய் ஆப் மூலமாக
எப்படி உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை வந்து லாக் ஆகும்போது அன்லாக் பண்ணி சம்பாதிக்கலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க. மேலும் ஏதாச்சும் நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் ரிசர்ச் சேனலுடன் இணைந்திருங்கள்.